ஓகே, அப்ப நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள், முதலாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சப் டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு. சரியா? சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் லாஸ்டா சொன்னேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம பார்த்துட்டோம். சரியா? 1.1 நம்ம பார்த்தாச்சு. என்னது? தரவு, அதே மாதிரி மற்றும் தகவல். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்னன்னு பார்த்தாச்சு, இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி தானே? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து நாளாந்த வாழ்வில் தகவலின் முக்கியத்துவங்கள் நம்ம பார்த்துருந்தோம். சரியா? 1.2 டெய்லி லைஃப்ல நம்மளோட ஐசிடி, அதாவது தகவலின் முக்கியத்துவம், இன்ஃபர்மேஷன். தகவல் போட்டிருந்தாங்க, தகவல் முக்கியத்துவம். இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்திருந்தோம்? அதாவது இன்ஃபர்மேஷன்னா என்ன நம்மட்டு பார்த்துருந்தோம். சரியா? இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். தகவல்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி டேட்டானா என்னன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி சிஸ்டம், அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்ம பார்த்துருந்தோம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதாவது சிஸ்டம்னு சொல்லலாம். சிஸ்டம்னா என்னது? அதாவது ஒரு உள்ளீடு இருக்கும், இன்புட் இருக்கும், அதுக்கான முறைவழி இருக்கும், அதோட வெளியீடு இருக்கும். சரியா? இது வந்து சிஸ்டம் டயக்ராம். நம்ம இது லாஸ்டா பார்த்துருந்தோம். எப்பயுமே இன்புட் யாரா இருப்பாரு? டேட்டா. சரிதானே? அவுட்புட் சரி, அவுட்புட் என்னவா இருக்கும்? இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல். நான் இன்ஃபர்மேஷன் போடுறேன் இந்த இடத்துல. சரியா? இங்க தரவு உள்ளிடப்பட்டு முறைவழியாக்கப்பட்டு வெளியீடுக்கு என்ன செய்யும்? இன்ஃபர்மேஷன் வரும். சோ இந்த ப்ராசஸ்ல இன்னொருத்தரும் இருக்காரு. யாரு? உள்ளீடு சரி, முறைவழியாக்கம் சரி, வெளியீடு சரி. ஆனா இதோட சேர்த்து இன்னொன்னு வரும், சேமிப்பு. அந்த சேமிப்பு யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்ப வெளியீடு செய்யணும் பாத்தீங்கன்னா டேட்டா, அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பாத்துக்கங்க. ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஏடிஎம் மெஷின். சரியா? இந்த ஏடிஎம் மெஷினை பாத்துக்கங்க. சோ இந்த ஏடிஎம் மெஷின்ல எழுதுறது கொஞ்சம் டார்க் இல்லாம இருக்கணும். Wait. சரியா? இந்த ஏடிஎம் மெஷின்ல யோசிச்சு பாருங்க, நம்ம என்னென்ன செய்வோம் அப்படின்ட்டு. அதாவது அதுல நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதலாவது உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு. சரி, உள்ளீடு என்னது? நம்ம கார்டை இன்புட் பண்ணுவோம், பின் நம்பரை இன்புட் பண்ணுவோம், இது எல்லாமே உள்ளீடு. முறைவழி என்னது? நம்மளோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணும். அது நம்ம பேங்க் பேலன்ஸை செக் பண்ணும்போது அந்த தேவையான அளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்ன செய்யும்? அந்த பேங்க் பேலன்ஸ்க்கு உள்ள நமக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது என்ன செய்யும்? ஒட்டோவாவே அந்த அமௌண்ட்டை நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வித்ட்ரா பண்றதுக்கு அலோவ் பண்ணும். அந்த காசை நமக்கு தரும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு 5000 இருக்குன்னு வச்சுக்கோம். 5000 இருக்கு. இப்ப இந்த 5000ல பேலன்ஸ், நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் 5000, நான் 3000 கேட்கிறேன். சரியா? 3000 கேட்கிறேன். அப்ப நான் 3000 இன்புட் பண்ணுவேன். பேங்க் என்ன செய்யும்? செக் பண்ணி பார்க்கும். அதாவது ஏடிஎம் மெஷின் என்ன செய்யும்? செக் பண்ணி பார்க்கும். 3000 விட கூட அமௌண்ட் ஆஃப் வித்ட்ரோவலுக்கு பேலன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு, ஓ 5000 இருக்கு, ஸோ வித்ட்ரோ பண்ணலாம். அப்ப என்ன செய்யும்? 3000 நமக்கு என்ன செய்யும்? கேஷா தரும். கேஷா தந்துட்டு அடுத்த ஒரு வேலை செய்வாரு. என்னது? அதாவது நியூ பேலன்ஸ் எவ்வளவு? 2000. இந்த 2000 ஸ்டோர் பண்ணி வைக்கும். நியூ பேலன்ஸ் எவ்வளோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே டைம், என்ன டைம்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, என்ன டைம்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எந்த பிரான்ச்ல இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எல்லாத்தையுமே என்ன செய்யும்? ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ மெயினா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயினா உள்ளீடு, முறைவழியாக்கம், வெளியீடு, இதுதான் மெயின் பேசிக் இன்புட், சாரி சிஸ்டம் பேசிக் கம்போனன்ட். சரியா? இதே சம்டைம்ஸ் எது வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கிடையாது, சேமிப்பும் வரும், பட் இது பேசிக் கிடையாது.
அப்போ உங்களை சிஸ்டம் டயக்ராம் வரைய சொன்னாங்க அப்படின்னா உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு சேமிப்பையும் சேர்த்து வரைங்க. சரிதானே? இதை நான் இந்த இந்த இன்னைக்கு சொல்லணும் போதேன். சரிதானே? இதையும் நீங்க சேர்த்து வரைகிற மாதிரி இருக்கும். சரியா? இன்புட்டுக்கு எப்பயுமே டேட்டா, அவுட்புட்டுக்கு இன்ஃபர்மேஷன், நீங்க அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா உள்ளீடு முறைவழியாக்கம் வெளியீடு சேமிப்பு இந்த 4 கம்போனண்ட்டையும் எப்பயுமே கேட்டாரு. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே, அடுத்து இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். தகவல்னா என்ன, தரவுனா என்ன, இந்த விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கைமுறை, அதாவது கைமுறைனா என்ன, கணினி முறைனா என்ன அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஓகே, நான் லாஸ்டா ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. அதாவது நம்ம பார்த்துருந்தோம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கைமுறை கணினி, இதுதான் நம்ம லாஸ்டா பார்த்தோம். இந்த லாஸ்டா பார்த்த இந்த விஷயத்துல கைமுறைனா என்ன, கணினி முறைனா என்ன, இந்த கைமுறைனா என்ன கணினி முறைனா என்னன்னு பார்த்ததுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயத்த. கைமுறைன்னு வரும்போது நான் அதுல இருந்த நன்மைகள் எல்லாமே சொல்லியிருந்தேன். சரி, நன்மைகள் சொல்லியிருந்தேன், தீமைகள் எல்லாமே சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்ன பிரச்சனை வரும், ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படும். சரி, அதே மாதிரி ஸ்லோவா இருக்கும், மனித வளம் அதிக அளவு தேவைப்படும். சரி, அதுக்கான இடப்பரப்பு, அதுதான் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இடப்பரப்பு அதிகமா தேவைப்படும். இது சரி, ஒரு அனர்த்த நிலைமைகள்ல போது என்ன செய்யப்படும், அழிக்கிறதுக்கான சான்சஸ் கூட. இதே கம்ப்யூட்டருக்கு வந்தோம் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபாஸ்டா இருக்கும். அதாவது இங்க இருக்க தீமைகள்ல அப்படியே எதிர் ஃபார்மட்ல இங்க இருக்கும். சரியா? அப்போ நான் கேட்டிருந்தேன், கடைசியா கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். இங்க இருந்து கணினி முறை இருக்குதானே, இந்த கணினி முறை விட தீமைகள் என்னன்னு. ஏன்னா நன்மைகள் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரே ஒரு தீமை இல்ல, நிறைய தீமை இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு தீமை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓகே, யார் சரி தேடிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. தேடிட்டு வந்திருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். யார் சரி பாட்டு வந்தீங்கன்னா எஸ் ஓ நோ. இப்ப கிளாஸ் கிளாஸ் சொல்லியிருந்தீங்க ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அது உண்மைதான். செக்யூரிட்டி ஹேக் பண்றதுன்னு நான் சொல்லக்கூடாது. அதை நீங்க தெளிவா சொல்லணும். இப்ப நீங்க வந்து ஓ லெவல் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஏ லெவல் ஸ்டூடெண்ட். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. சரியா? அப்ப நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கவனமா இருக்கணும். அப்ப நீங்க இந்த இடத்துல ஹேக் பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா செக்யூரிட்டி, பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு தான் நீங்க வந்து சொல்லணும். சரி, தமிழ் மீடியம்னா நீங்க பாதுகாப்பு குறைபாடு. அப்படி இல்லை நீங்க இங்கிலீஷ் எழுதுறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. செக்யூரிட்டி இஷ்யூஸ்னு போடுது. சரியா? யார் சரி பாட்டு வந்தீங்கன்னா ஓகே, யாரும் பாட்டு வரலன்னு என்ன விஷயம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கணினி முறை என்னன்னா இப்படி ஒரு விஷயத்த யோசிங்க. கணினி முறை என்னன்னா கணினி மட்டுமே கிடையாது, ரொபோட்டிக்ஸ் அதுக்குள்ளதான் வரும். நீங்க இந்த மொபைல் போன், இந்த சிஸ்டம், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த ஃபோன் கம்பெனி எல்லாம் இருக்கு. ஃபோன் கம்பெனி மட்டும் கிடையாது, இந்த நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு தானே. ஃபேக்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா ரோபோ ஹேண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த ரோபோ ஹேண்ட்ஸ்ல வந்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு மொபைல் போனா இருந்தா அந்த மொபைல் போன்ல டிசைன் பண்றது, அதுல இருக்க அந்த அலுமினியம் பாடியை வெட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம், சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லா விஷயத்துக்குமே ரோபோ ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கணினி முறைமையில இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள். அது என்ன பிளெக்சிபிள் அப்படின்னா இங்க நெகிழ்வுத்தன்மை இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ தொடர்ச்சியா என்ன ஒரு மெஷின் ஒன்று இருக்கு. சரியா? இப்படி ஒரு இதுல பார்சல் போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்படி ஒவ்வொரு செட்டா போய்கிட்டு இருக்கு. சரியா? இப்படி இப்படி ஆர்டரா அடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ ரெண்டு சிச்சுவேஷன் சொல்றேன். சரியா? முதலாவது ஒரு ஹியூமன் இருக்காரு. சரியா? அடுத்த சிச்சுவேஷன் ஒரு ரோபோ இருக்கு. சரியா? ரோபோ கையில இருக்க ஹேண்ட் இருக்கு. சரியா? இப்போ சிச்சுவேஷனை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ இப்படி ஆர்டரா வந்துகிட்டே இருக்கு. ஒரு போன், அதாவது ஒரு ஒரு ப்ராடக்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன் இதுன்னு எடுத்துக்கோமே. சரியா? ஒரு போன் இந்த ஒவ்வொரு கேப்புமே சரியா இருக்குது. எத்தனை, ஒரு ஒரு ஐ அம் ஒரு 10 சென்டிமீட்டர் கேப் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இடையில 10 சென்டிமீட்டர் கேப் இருக்கு. அப்ப இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் பதிலா தவறுதலா 15 சென்டிமீட்டர் வந்துருச்சு இந்த இடத்துல.
ரோபோ என்ன செய்யும்? சரியா 10 சென்டிமீட்டர் கேப்ல வச்சுதான் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டை கொண்டு போகும் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த இடத்துல இருக்காது எரர். அதுக்கு நெகிழ்வு தன்மை இல்லை. அதான் சொல்றது, அந்த பிளெக்சிபிலிட்டி இல்ல அதுக்கு. இதே ஒரு ஹியூமனா இருந்தா என்ன செய்வார் அந்த இடத்துல? ஓகே பார்த்து கொஞ்சம் கேப் கூட இருந்தாலும் அவர் சரியா அந்த கேப் வந்தாலுமே இந்த இடத்துல சரியா கையை வச்சு எடுத்துருவார். இதுதான் கணினி முறைமைக்கும் கைமுறைமைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அதாவது கணினி முறைமையில இருக்க பெரிய ஒரு பிரச்சனை, பிளெக்சிபிலிட்டி இருக்காது, நெகிழ்வு தன்மை இருக்காது. இங்க அந்த நெகிழ்வு தன்மை இருக்கும். இதுதான் வித்தியாசம். சரியா? நோட் பண்ணி வச்சுங்க, கேள்வி வரும். சரியா? ஓகே. நான் கேள்வி வரும்னு ஒரு விஷயம் சொல்லி நோட் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிட்டேன்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா கண்டிப்பா அது கேள்வி வரும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயம். ஓகே வெயிட், நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்களும் நோட்ஸ் எடுத்துங்க கையில. பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். சரியா? அதே மாதிரி எல்லாரும் எடுத்து வச்சுங்க. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது, வெயிட் ஹெடிங் எடுத்துக்கிறேன். ஓகே, இணையம் மற்றும் மேகக்கணினி. இணையம், இணையம் மற்றும் மேகக்கணினி. சரி, இதுதான் நம்ம பார்க்க போறது. இது 1.3. இந்த நம்பர்ஸ் ரொம்ப 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 கவனமா வச்சுங்க. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம், சப் டாபிக்ஸ்ல நம்ம 6 சப் டாபிக்ஸ் பிரிச்சா அதுல 3வது ஸ்டேஜ்ல இப்ப நம்ம இருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் கிளியரா இருக்கணும், எந்த இடத்துல இருக்கோம். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு ஒன்று தான் இருக்கு. சரியா? இணையம் மற்றும் மேகக்கணினி. இணையம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணாத ஒருத்தர் இருக்க மாட்டார். சரி, இன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. நான் பிறந்த குழந்தைய சொல்லல, என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒரு ஒரு வயசு 2 வயசு இந்த வயசு வரும்போதே எல்லாருமே போன் கையில கொடுத்துட்றாங்க. பேரண்ட்ஸ் கூட கையில போன்ல கொடுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும். இப்ப நீங்க கேட்கலாம், யூடியூப் அப்பதானே நம்ம யூஸ் பண்றோம், அதுவும் இன்டர்நெட்டா? ஆமா, அதுவும் இன்டர்நெட் தான். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், ஏஐ, சட்ஜிபிடியா இருந்தாலும் அதுக்குள்ள சட்ஜிபிடியா இருந்தாலும் சரி, ஜெமினியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நீங்க இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி எதை அக்சஸ் பண்ணாலுமே அது என்னது? இணையம் தான், இன்டர்நெட். ஸோ அந்த இன்டர்நெட்டுங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? இங்க ஒரு போன் இருக்கு. சரியா? உங்களோட போனோ எந்த போனோ யாருடைய ஒரு போன். சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும்? நோட்ஸ் வேணும். என்ன நோட்ஸ் வேணும்? ஐசிடி நோட்ஸ் வேணும். ஐசிடி நோட்ஸ் வேணும். இந்த ஐசிடி நோட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? என்கிட்ட இல்ல, யாருக்கு சரி கேட்கலாம். நீங்க இப்ப என்கிட்ட கிளாஸ் வரீங்கன்னா என்கிட்ட கேட்கலாம், அப்படி இல்லாட்டி இன்டர்நெட்ல கேட்கலாம். இன்டர்நெட்ல போயிட்டு தேடி பார்க்கலாம், கூகுள்ல தேடி பார்க்கலாம், ChatGPT கேட்கலாம். சோ யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட சரி, நமக்கு தேவையானது ஐசிடி நோட்ஸ். சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ஐசிடி நோட்ஸ் தான் வேணும். இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ண போறோம். அப்போ இதுதான் இந்த இன்டர்நெட். சரியா? இன்டர்நெட். சரியா? இந்த இன்டர்நெட்ங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஓகே, அதோட சரி, இப்போ இன்டர்நெட்ங்கிறது இப்போ வந்து கனெக்ட் கனெக்ட் பண்றோம். இப்போ நான் என்ன செய்யறேன்? நான் வந்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றேன். இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? டேட்டா ஆன் பண்ணுவோம். டேட்டாங்கிற ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதை என்ன செய்வோம், அதாவது போன்ல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒன் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிம்ல டேட்டாவை போட்டுட்டு நம்ம ஒன் பண்ணோம் அப்படின்னா டிரெக்டா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிடும். இப்போ இந்த இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிட்டு நம்ம எதை தேடினாலும் நமக்கு கிடைக்கும். இன்டர்நெட்ல எதை தேடினாலும் கிடைக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? என் போன்ல, எந்த மொபைல் போன்ல நான் என்ன வச்சிருக்கேன்? அந்த நோட்ஸை வச்சிருக்கேன். என்ன செய்யறேன்? எந்த மொபைல் போன்ல நான் அந்த நோட்ஸை வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு? வாட்ஸ்அப். சரி, வாட்ஸ்அப் இருக்காது. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த போன்ல இருக்க அந்த பிடிஎஃப்
சரியா? அந்த பிடிஎஃப் நான் என்ன செய்யறேன், வாட்ஸ்அப்க்கு அப்லோட் பண்றேன், குரூப்ல போடுறேன். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, குரூப்ல போடுறேன். இப்போ குரூப்ல நான் இதை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இதை நான் என்ன செஞ்சேன், குரூப்ல அப்லோட். அப்ப இது எங்க போயிடுச்சு, இப்போ வாட்ஸ்அப்க்கு போயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் கம்பெனி இருக்கு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கம்பெனி, அந்த வாட்ஸ்அப் கம்பெனிங்கிறது ஒரு பெரிய ஒரு கம்பெனி. அப்ப அந்த கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு கம்ப்யூட்டர் வச்சுப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, நிறைய கம்ப்யூட்டர்ஸ். அதை சொல்லுவோம் சர்வர்னு சொல்லுவோம். சரியா? வாட்ஸ்அப் சர்வர் கம்ப்யூட்டர். சர்வர் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அந்த சர்வர் கம்ப்யூட்டர் தான் கம்ப்ளீட்டா அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கும். அனலைஸ் பண்ணினா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இப்போ நான் அப்லோட் பண்ண பிடிஎஃப் என்ன செய்யும், வாட்ஸ்அப் குரூப்ல நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் டைரக்டா வாட்ஸ்அப் சர்வருக்கு போயிடுச்சு. வாட்ஸ்அப் சர்வர் கம்ப்யூட்டருக்கு போயிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப் கம்ப்யூட்டர்ல என்ன செய்யும், ஸ்டோர் பண்ணி வச்சோம். அது ஒன்றும் சின்ன ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது, நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் கிடையாது. அது எப்படி இருக்கும்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு போட்டோ ஒன்று ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே, இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இதுல ஓகே, இப்போ நான் சர்ச் பண்றேன், என்னது, சர்வர் கம்ப்யூட்டர். ஓகே, இந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆகல. சரி சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஜூம் பேக்கேஜ் தான் போட்டிருக்கேன், அதனால வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே, சரி, பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இதை நான் ஃபோட்டோ போட்டு விட்றேன். ஸ்டாப் பண்ணுறேன். சரி, ஓகே. சர்வர் கம்ப்யூட்டர் பெருசாக எப்படி இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ள நிறைய ஹார்ட் டிஸ்க், நிறைய ரேம், நிறைய ரோம். ஹார்ட் டிஸ்க், இதை ரொம்ப தான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்றது, சரியா? அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு i5 யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்க நம்ம என்ன i5ல ஒரு 8 ஜென் ப்ராசஸர்லயோ இல்லாட்டி ஒரு 12 ஜென்லயோ என்ன செய்யற ஒரு கம்ப்யூட்டர். ஆனா அவங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஒண்ணு இருக்காது. ஒரு 1,00,000 கம்ப்யூட்டர் சரி இருக்கும். ஸோ 1,00,000 கம்ப்யூட்டரை என்ன செய்வாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் நடுவில் நடந்து போவாங்க, அதுல இருந்து வயர் வயரா வந்திருக்கும். ஸோ இதை தான் சொல்றது சர்வர் கம்ப்யூட்டர். அந்த மாதிரி சர்வர் கம்ப்யூட்டர் தான் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவர். அப்போ வாட்ஸ்அப்க்கு போய் வருது. இப்போ வாட்ஸ்அப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும். இதே இன்டர்நெட்ல அவரும் கனெக்ட் ஆயிருப்பாரு. இப்போ நான் என்ன செய்வேன், இங்க கனெக்ட் ஆகி இன்டர்நெட்க்கு போயிட்டு அந்த வாட்ஸ்அப்ல இருக்க இந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது சரியான ப்ராசஸ் கிடையாது. இது டீப்பா நம்ம படிப்போம். நெட்வொர்க்குங்கிற பாடத்துக்குள்ள நம்ம டீப்பா படிப்போம். இந்த டேட்டா எப்படி இங்க போகுது, எப்படி பக்கெட்ஸா போகுதா, அதுக்கான புரோட்டோகால்ஸ் இருக்கு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த டேட்டா எப்படி போகுது, நான் வாட்ஸ்அப் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகியிருக்கேன், அதே மாதிரி இங்க இருந்து இங்க கனெக்ட் ஆகிருக்கேன். இதுதான் இந்த வாட்ஸ்அப் வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வாட்ஸ்அப்ல நான் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன செய்வீங்க, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்க. அப்ப நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகி இங்க கனெக்ட் ஆகி இங்க விஷயம் இந்த விஷயம் வந்துச்சா, மெசேஜ் ஒன்று போடுங்க, கிளியரா எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இந்த விஷயம் கிளியரா, எப்படி நான் டவுன்லோட் பண்றேன், இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகி எப்படி நான் டவுன்லோட் பண்றேன்னு போட்டது. எஸ், ஓகே. எல்லாரும் கிளியரா, கிளியர். எல்லாரும் மெசேஜ் போடுங்க, கிளியர். எஸ், அவ்வளவே தான். சரியா? இப்போ இதே விஷயம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இதைத்தான் நம்ம சொல்லுவோம் இன்டர்நெட்னு சொல்றது. சரியா? இன்டர்நெட்னா அப்ப என்ன, எங்கேயோ இருக்க ஒரு விஷயம் கனெக்ட் ஆகி யூஸ் பண்றோம். ஓகே, அவ்வளவுதான் இன்டர்நெட்டா. இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இதை இப்படியே வச்சுட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். okay. இந்த இடத்துல இந்த இடம் தெரியுது தானே? ஓகே, இந்த இடத்துல உங்க வீட்டுல ஒரு வைஃபை இருக்கு.
சரி, அவங்க வீட்ல என்ன இருக்கு? ஒரு வைஃபை இருக்கு. இந்த வைஃபைல நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் போனை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சரியா, ஒரு மொபைல் போனை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. மொபைல், உங்களோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. லேப்டாப், அதே மாதிரி ஓ அப்பாட போனோ இல்லாட்டி அம்மாட போனோ யார்கிட்ட சரி போன், வேற ஒரு போன் கனெக்ட் ஆயிருக்கு. டேப்லெட் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கு எங்க? ஒரு வைஃபைக்குள்ள. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். வலையமைப்பு. இது என்னன்னு சொல்லுவோம்? நெட்வொர்க்னு சொல்லுவோம். வலையமைப்பு. அப்ப இந்த வலையமைப்புனா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சாரி ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகள் சேர்ந்து உருவாகுறது தான் சொல்றது. அதாவது ஒரு ஹப் இல்லாட்டி ஒரு சுவிட்சோட சேர்ந்து, அதாவது நம்ம டீப்பா படிப்போம். இப்போதைக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் ஆகி இருக்கு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஒரு வைஃபை. அதாவது ஒரு சுவிட்ச் அப்படி இல்லாட்டி ஒரு ஹப்ல கனெக்ட் ஆகிருக்கு. இதை சொல்லுவோம் நம்ம ஒரு நெட்வொர்க்னு சொல்லுவோம். சுவிட்ச் ஹப்னா என்னன்னு தெரியுமா? சுவிட்சுங்கிறதும் ஹப்புங்கிறதும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 2 3 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரை வந்து கனெக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹப் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவோம். சுவிட்ச் தனியா இருக்கு, ஹப் தனியா இருக்கு. அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். இப்போதைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிம்பிளா ஒரு ரவுட்டர்ல நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். அப்போ பல கம்ப்யூட்டர்கள் இணைந்து உருவாகிறத நம்ம ஒரு நெட்வொர்க்னு சொல்லுவோம். சரியா, கணினிகள் சேர்ந்து உருவாக நெட்வொர்க். ஓகே, இப்போ வர கன்செப்ட். இந்த இன்டர்நெட்னா என்னன்னா, இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் இருக்கும். நிறைய நெட்வொர்க் இருக்கும் தனித்தனியா. இப்போ இப்போ இந்த போன் இருக்கு பாத்தீங்களா? இந்த போன் வந்து உங்களோட போன். சரியா, உங்களோட போன். இப்போ இந்த போன் எங்க சரி ஒரு வைஃபைல கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வைஃபைல இன்னொரு லேப்டாப் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, அந்த வைஃபைல. ஓகே, இது இப்படி ஒரு ஏன் பிரச்சனை? இந்த நெட்வொர்க்ல இருந்தா நீங்க வந்து இந்த போனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப இவர் தான் இன்டர்நெட்டை எடுத்து கொடுக்குறாரு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரேன். சரியா, அப்போ இங்க ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் நான் ஒரு நெட்வொர்க் வச்சிருப்பேன். எந்த மொபைல் போன், எந்த கம்ப்யூட்டர், எண்டது. அப்ப இங்க வாட்ஸ்அப்லும் அவங்களும் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களோட கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணி. அப்போ ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் ஒரு நெட்வொர்க் உருவாகுது. அதைத்தான் சொல்லுவோம் இன்டர்நெட்னு. சிம்பிளா சொல்றது, வலையமைப்புகளின் வலையமைப்பு. இதுதான் இன்டர்நெட். இதுக்கான வரைவிலக்கணம் வலையமைப்புகளின் வலையமைப்பு. சரியா, சிம்பிளா எழுதணும், அவ்வளவுதான். வலையமைப்புகளின் வலையமைப்பு கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாதீங்க. இதை எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் வந்துடும். வலையமைப்புகளின் வலையமைப்பு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்னு சொல்லுவோம். சரியா, அப்ப இன்டர்நெட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வச்சு, அப்படி ஒரு கேள்வி வராது. சரியா, இருந்தா நான் சொல்றேன். இன்டர்நெட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? வலையமைப்புகளின் வலையமைப்பு. இந்த மாதிரியான நிறைய வலையமைப்பு இருக்கும். அந்த வலையமைப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வலையமைப்பா உருவாக்கி இருக்கவர் தான் யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட். கன்செப்ட் தான். அப்ப வலையமைப்புகளின் வலையமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? இன்டர்நெட் சொல்லணும். அப்ப வலையமைப்புனா என்னது? ஒன்று அல்ல ஒன்று இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகள் அல்லது மின் சாதனங்கள் மின் சாதனங்கள் சொல்ல முடியாது. கணினிகள் சேர்ந்து உருவாகும் அந்த அந்த விஷய அந்த ஒரு வலையமைப்பு தான். சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகள் ஒரு சுவிட்ச் அப்படி இல்லாட்டி ஒரு ஹப்ல கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வலையமைப்புன்னு சொல்லுவோம். அந்த வலையமைப்பு, அந்த வலையமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வலையமைப்பு உருவாக்குறது பாத்தீங்களா? இவர் தான் இன்டர்நெட். அப்ப இன்டர்நெட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா வலையமைப்புகளின் வலையமைப்பு அப்படின்னு சொன்னீங்க. சரி, இந்த விஷயம் கிளியரா? இப்போ உங்களோட வீட்ல நீங்க ஒரு வைஃபை வச்சிருக்கீங்க. அந்த வைஃபைல இருந்து ஒரு 4 டிவைஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அது ஒரு நெட்வொர்க். அது ஒரு வலையமைப்பு. உங்க வீட்ல இருக்க ஒரு வலையமைப்பு. அந்த வலையமைப்பு எங்க கனெக்ட் ஆகும்? இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும். அப்ப அது என்னது? இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது வலையமைப்புகளின் வலையமைப்பு. நம்மள மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வலையமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு வலையமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு. இதுதான் வலையமைப்புகளின் வலையமைப்புன்னு சொல்லுவோம். அதைத்தான் இன்டர்நெட் சொல்லுவோம். எல்லாருக்கும் கிளியரா? மெசேஜ் போடுங்க. ஓகே, ஒருத்தவங்க கிளியர். எல்லாரும் மெசேஜ் போடுங்க எனக்கு. எல்லாரும் கிளியரா? எஸ், கிளியர். ஓகே, எல்லாரும் கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எல்லாரும் மெசேஜும் பார்க்கணும். ஓகே.
அடுத்த விஷயத்துக்கு வரேன். சரியா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இணையம் மற்றும் மேக கணிப்பு. அதுல முதலாவது வந்து இணையத்தின் வரலாறுன்னு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இணையத்தின் வரலாறு, ஹிஸ்டரி. சரியா? ஓகே. இதெல்லாம் நான் அழிக்கிறேன் இப்ப. இது சரி உங்களுக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னா நீங்க நோட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னேன். பட் உங்களுக்கு தேவை இது இருந்துச்சுன்னா நல்லோம் அப்படின்ட்டு யோசிச்சீங்க அப்படின்னா அதை நீங்க எழுதி வச்சுங்க. சரிதானே? ஓகே. இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இணையத்தின் வரலாறு. சரியா? இணையத்தின் வரலாறு பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க. முதலாவது 1960 இருந்து 70 வரைக்கும் ஆப்பாநெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சரியா? அமெரிக்கா பாதுகாப்பு திணைக்களம். சரியா? ஆப்பாநெட்டுங்கிறது வந்து ஆப்பாநெட்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அர்ப்பாநெட்னு சொல்லுவாங்க. சரிதானே? ஓகே. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அமெரிக்கால பாதுகாப்பு நிறுவனம். சரியா? பாதுகாப்பு திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. சரியா? அமெரிக்கா. சரியா? அதாவது இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ராணுவ ரகசியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப 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 முக்கியமான தகவல்களை மட்டும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் அவங்க இன்டர்நெட்டை உருவாக்கல, ஒரு வலையமைப்பு உருவாக்குறாங்க. ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு வலையமைப்பு உருவாக்குறாங்க. அவங்க 1960 இருந்து 70 வரைக்குமான இந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டிசிபி ஐபி புரோட்டோகால் பயன்படுத்தி விரிவடைந்தது. எப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க 1960 இருந்து 1970 வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ஆப்பாநெட். சரியா? இந்த ஆப்பாநெட்டுங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி. சரியா? அமெரிக்கால என்ன செஞ்சாங்க இந்த திணைக்களம் என்ன செஞ்சாங்க இந்த டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நிறுவனத்தை நிறுவி அதுல என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ராணுவ ரகசியங்கள் அவங்களோட கவர்மெண்ட் டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது 1960 இருந்து 1970 நடந்துச்சு. அடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 இது அமெரிக்கா மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் அமெரிக்கால யாரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா செக்ரட்டரிங்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 1980 டிசிபி அதே மாதிரி ஐபி இதை சொல்லுவோம் புரோட்டோகால்னு சொல்லுவோம். சரியா? புரோட்டோகால்னு ஒரு விஷயம் இருக்கு. புரோட்டோகால்னா என்ன இதெல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? நான் சொல்லிக்கிட்டு போறேன். புரோட்டோகால்னா என்ன? செட் ஆஃப் ரூல்ஸ். இதுதான் சொல்றது புரோட்டோகால்னு சொல்றது. நிறைய பேருக்கு புரோட்டோகால்னா என்னன்னு தெரியாம போயிடும். நிறைய பேர் இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் இப்ப ஏ லெவல் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த புரோட்டோகால்னா என்னன்னு தெரியாது. புரோட்டோகால்னா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ். செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல நான் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த விதத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த ஸ்பீட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டா அந்த ரூல்ஸ் அதை எந்த விதத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட்டா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸை எழுதி வச்சு என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புரோட்டோகாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு ஒருத்தர் இருக்காரு, எஃப்டிபின்னு சொல்லுவோம். இந்த ஐபி டிசிபி இவங்க வந்து அந்த ஐபிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால். அது என்ன இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு தானே ஐபி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐபிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதை வச்சு நம்ம தனியா நெட்வொர்க்குங்கிற பாடத்துல சப்நெட் மாஸ்க் அதே மாதிரி ஐபினா என்ன மெக் அட்ரஸ்னா என்ன ஐபி அட்ரஸ்னா என்ன ஐபி அட்ரஸ் எப்போ உருவாகுதுன்ட்டு கம்ப்ளீட்டா பார்ப்போம். பட் இருந்தாலும் நான் இப்போ ஓவராலா சொல்லிட்டு போறேன். சரியா? ஐபினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. ஒரு டிவைஸ் இருக்கு. இப்போ இந்த டிவைஸை நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றேன். இன்டர்நெட் வந்து முடியும். இப்போ இன்டர்நெட்டோட நான் இவரை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்ப நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அதை சொல்லுவோம் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இந்த படங்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இரும்பு திரைப்படத்துல சரியா இரும்பு திரைப்படத்துல நீங்க எல்லாரும் நோட் பண்ணியிருப்பீங்க.
அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எந்த லொகேஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் தான். நீங்க இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உங்களுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் 198.168.0 0.1 இப்படிதான் இருக்கும் அந்த ஐபி அட்ரஸ். ஒரு 4 தானத்துல இருக்கும். சரியா? இது எப்படி இதை எழுதுறது, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் நம்ம படிப்போம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா இதை நம்ம டீட்டெயில்டா படிப்போம். ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு டீட்டெயில்டா படிப்போம். நான் இப்போ ஒரு ஓவரால் கான்செப்டுக்காக சொல்லிக்கிறேன். சரிதானே? ஓகே. அப்போ இந்த ஐபி அட்ரஸ்ங்கிற இந்த கான்செப்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுக்கணும். இந்த அட்ரஸ்ங்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஒரு நாட்டுல ஒரு வீட்டுக்கான அட்ரஸ் மாதிரி. இந்த ஐபி அட்ரஸ்ங்கிறது ஒரு நாட்டுல ஒரு வீட்டுக்கான அட்ரஸ் மாதிரி. நீங்க இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்க எது சரி இன்டர்நெட்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு யார சரி ஹேக் பண்ணிட்டீங்க இல்லாட்டி இல்லீகலா அது சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா குயிக்கா என்ன செய்வாங்க, உங்களோட ஐபி அட்ரஸ் தான் பார்ப்பாங்க. உங்களோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தாங்க அப்படின்னா நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சோம். கன்செப்ட் நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களோட லொகேஷன் அது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தா இந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கும். அப்போ இந்த ஐபி அட்ரஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும்போது எல்லாமே உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஐடி வந்து வழங்குவாங்க. இணையத்தில் கனெக்ட் ஆகும்போது இணையத்தோடு தொடர்பு படும் போது அனைவருக்குமே என்ன கொடுப்பாங்க, ஒரு ஐபி முகவரி கொடுப்பாங்க. இந்த ஐபி முகவரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் இதே மாதிரி இருக்காது. 198 இருக்கலாம், 810 இருக்கலாம், அப்படி நம்பர்ஸ் மாறும். ஆனா எப்பயுமே சைபருக்கும் 255க்கும் இடையில தான் இருக்கும் இந்த ஐபி அட்ரஸ். இந்த இந்த இடத்துல பாருங்க, சைபருக்கும் 255க்கும் இடையில தானே இருக்கு. இவரை பாருங்க, சைபருக்கு 250, இவரும் சைபருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் நான் டீப்பா படிச்சு கொடுப்பேன். சரியா? அதுக்குன்னு ஒரு தனியா நெட்வொர்க்னு ஒரு பாடம் இருக்கு, யூனிட் இருக்கு. நான் இப்ப சும்மா ஓவராலா சொல்லிட்டு போறேன். ஐபினா என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், புரோட்டோகால்னா என்ன தெரிஞ்சு, இதெல்லாம் பேசி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த ஃபர்ஸ்ட் பாடம்ங்கிறது கம்ப்ளீட் என்டையர் ஐசிடியுமே உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் கான்செப்டா சொல்லிட்டு போயிடும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் எல்லாத்தையுமே ஓவரால் ஐடியா தான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ARPANETங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு, அதுக்கப்புறம் டிசிபி விரிவடைஞ்சு, இந்த டிசிபி ஐபில தான் விரிவடைஞ்சு. அப்ப இந்த ஐபிங்கிற கான்செப்டை அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஏன் இந்த ஐபிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண கொடுத்தாங்க இன்டர்நெட்டை. சாதாரண மக்களுக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அமைஞ்சிச்சு. அப்ப எல்லாத்தையுமே கண்காணிக்கணும், எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு அட்ரஸ் கொடுக்கணும், தனித்தனியா வைக்கணும், தனித்தனியா அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக கொண்டு வந்தவர் தான் இந்த டிசிபி ஐபிங்கிறது. அப்ப ஐபினா என்ன, இது டிசிபினா என்ன இப்ப சொல்லிட்டு டிசிபி ஐபி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதை நான் இன்னுமே டீட்டெயில்டா நான் வந்து வளையப்படுவேன் சொல்லி இப்போதைக்கு சிம்பிளா ஞாபகம் சரி தானே? ஓகே. அப்போ டிசிபிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிவடைஞ்சு, இதை சொல்லுவோம் புரோட்டோகால். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் 1980க்கு அப்புறம் டிம் பர்னர்ஸ் லீ, சரியா? பேரு நான் பிடிஎஃப்ல கொடுத்துருங்க, நோட் பண்ணி வச்சுங்க. டிம் பர்னர்ஸ் லீ இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ 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 வேர்ல்டு வைட் வெப், சரியா? நோட் பண்ணி வச்சுங்க. வேர்ல்ட் வைட் வெப். அது என்ன வேர்ல்ட் வைட் வெப்? நீங்க எல்லாமே யூஆர்எல் பார்த்துருப்பீங்க. எல்லா யூஆர்எல்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு லிங்க். எது சரி ஒரு லிங்க் எடுத்து பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து கூகுள் லிங்க்ஸ், என்னது டிரைவ் லிங்கோ அப்படி இல்லாட்டி ஒரு ஜூம் லிங்கோ எது சரி நான் சென்ட் பண்ணும்போது அதில் www தான் ஸ்டார்ட் ஆகும். வேர்ல்ட் வைட் வெப் இதுக்கான அர்த்தம், சரியா? இதுக்கான ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? வேர்ல்ட் வைட் வெப் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு வரலாம், சரியா? ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரலாம். ஸோ டீட்டெயிலாக வரலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த வேர்ல்ட் வைட் வெப்ங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த www இவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருக்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றவர் இவர் தான். வேர்ல்ட் வைட் வெப் இந்த மெயின் மேனேஜ்மெண்ட் கீழே தான் இன்டர்நெட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமே நடக்குது. அப்ப இதை கண்டுபிடிச்சவர் யாரு? டிம் பர்னர்ஸ்லி. நேம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேள்வி வரலாம், சரியா? டிம் பர்னர்ஸ்லி. சார் இந்த டிம் பர்னர்ஸ்லி இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேள்வியில இணையத்தை யாருமே கண்டுபிடிக்கல. இணையத்தை யாரு கண்டுபிடிச்சா, இன்டர்நெட்டை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா
இந்த டிம் பர்னர்ஸ்லி எதை கண்டுபிடிச்சாரு? இந்த WWW வேர்ல்ட் வைட் வெப்ங்கிற இந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தை தான் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ வேர்ல்ட் வைட் வெப்பை கண்டுபிடிச்சவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் பர்னர்ஸ்லி. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க கரெக்டா. சரியா? நிறைய பேர் வீட்டுல மிஸ்டேக் இருக்கா. எல்லாருமே இன்டர்நெட்டை அவர் கண்டுபிடிக்கல. இன்டர்நெட்டை யாருமே இன்டர்நெட் வந்து அது வந்து ஒரு குழுமமா ஒரு கிரியேட் பண்ண ஒரு விஷயம். யாருமே அதை தனியா சொந்தம் கொண்டாடல அது. ஸோ அதனால இந்த வேர்ல்ட் வைட் வெப் அந்த மேனேஜ் பண்ற விஷயத்தை தான் யாரு கண்டுபிடிச்சா? அந்த இன்டர்நெட்டை மேனேஜ் பண்ற இந்த மெயின் சோர்ஸ், இந்த மெயின் ப்ரோட்டோகால் தான் யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் வெப்ங்கிறத தான் டிம் பர்னர்ஸ்லி கண்டுபிடிச்சார். ரெண்டுக்கும் வித்தியாசம் நல்லா ஞாபகம். அடுத்து இதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த WWW வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு நிறுவனம் ஒன்று கிரியேட் பண்ணாரு. சரியா? அந்த நிறுவனம் டிம் பர்னர்ஸ்லியே தான். அது W3C. இந்த நிறுவனத்தை யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே டிம் பர்னர்ஸ்லி தான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சாரு. சரி, இதை கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா WWW இதுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன், இதுக்குள்ள நடக்கிற ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்குள்ள நடக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே யார் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா? இந்த WWக்குள்ள இருந்து ஒரு நிறுவனமா அதை பில்ட் பண்ணி W3C அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தை கிரியேட் பண்ணி இதை என்ன செஞ்சாரு? கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா? அப்போ இதுதான் ஹிஸ்ட்ரி. சரியா? ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி ஒன்று. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? இந்த விஷயம் வேலை நினைச்சா இந்த விஷயம் கிளியரா? எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. எல்லாரும் கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போட்டீங்களா? ஓகே, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். சரி, ஓகே, எல்லாருக்கும் சரி தானே? Yeah. அடுத்து இணையத்தின் சேவைகள். சரியா? இணையத்தின் சேவைகள்ல இதை நான் அழிக்கிறேன். இப்ப இந்த விஷயம் ஓகே தானே? இந்த இன்டர்நெட் என்னென்ன சேவைகளை கொடுக்குறாங்க? சரியா? இந்த இன்டர்நெட் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க? சரியா? அதுல முதலாவது தான் யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா WWW வேர்ல்ட் வைட் வெப். இவரோட வேலை உலகளாவிய வலை. அதாவது இவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த இன்டர்நெட்டையுமே இவருக்கு கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. சரிதானே? அப்ப இது ஒரு மெயினான ஒரு விஷயம். சரி, அடுத்து FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது யாரை பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அப்ப இவருக்கான விரிவாக்கம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இவர் தான் நம்ம மெயினா யூஸ் பண்றாரு. அடுத்து இமெயில். அதே இந்த இமெயில் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம இமெயில் எல்லாம் சென்ட் பண்ணியிருப்போம். இந்த ஓலோவில் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓலோவில் ICT எடுத்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணிப்பீங்க. அப்படி இல்லாட்டி இஷ்யூ கிடையாது. இந்த இமெயில்ங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இமெயில்ங்கிற விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மின்னஞ்சல் இந்த போஸ்ட் நம்ம சென்ட் பண்றோம் தானே? இப்போ லெட்டர் எழுதி போஸ்ட் தான் முன்ன இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இப்போனா அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல ஒஃபிஷியலா இது சரி செய்யணும் அப்படின்னா சரியா? சும்மா நம்ம செட்ல மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் ஷேர் பண்ணலாம். அப்ப இருந்தாலுமே நம்ம இமெயில ஷேர் பண்றோம். இமெயில ஷேர் பண்றதுங்கிறது ஒஃபிஷியல் ஒர்க்ஸுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனில இருந்து ஒரு இன்னொரு கம்பெனிக்கோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒருத்தருக்கோ யார் சரி நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மெயில் ரிலேட்டடா தான் கான்டாக்ட் பண்ணணும். ஏன் இந்த இமெயில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சது இமெயில் தான். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்துருச்சு நிறைய வாட்ஸ்அப் வந்துருச்சு, வைபர் வந்துருச்சு, IMO, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மெசேஞ்சர், இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. பட் ஸ்டார்டிங் யாரு? இமெயில். இமெயிலுக்கு அப்புறம் தான் மற்றவங்க வந்தாங்க. ஸோ இமெயில தான் நம்ம மெயினா சொல்லணும். சரிதானே? ஓகே, அடுத்தது வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் சரிதானே?
இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நாம அதுல தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம். சரியா? அதாவது காணொளி பரிமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க, நான் வேற ஒரு ஊர்ல இருக்கேன். ஸோ நம்ம ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றது யாரு? இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் தான். அது ஜூம் கொடுக்குது. ஜூம்ங்கிற கம்பெனி அந்த வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கு நமக்கு. மற்றபடி மெயின் சர்வீஸ் யாரு? இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த டைப்பை வீடியோ கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம். அடுத்து ஐபிடிபி. அது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் டெலிபதி, அதாவது இணைய தொலைபேசி. இன்டர்நெட் அந்த நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ், இது எல்லாமே வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐபிடிவி. இது என்ன பாத்தீங்கன்னா இன்டர்நெட் புரோட்டோகால் டிவி, டெலிவிஷன். நம்ம டிவி எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா, அதுக்கு எல்லாமே இவர் தான் இருக்காரு. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ், எப்படி அது போகணும், எப்படி அந்த டேட்டா போகணும், எப்படி எங்கேயோ இருக்க ஒரு டெலிவிஷன்ல பப்ளிஷ் பண்ற ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இங்க டிவியில உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகி தான் இருக்கு. பட் அது எப்படி கனெக்ட் ஆகுது, அதுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அது எல்லாமே யாரை பேஸ் பண்ணியிருக்கா? இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் டிபி, அதாவது டிவி டெலிவிஷன், இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அந்த மாதிரி தான் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ரிலே chat, இணைய அரட்டை, அதாவது நம்ம யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற வைபர், இது எல்லாமே இதுக்குள்ள வரும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இ காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஓகே, இ காமர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம, சரியா, நம்ம ஒரு மொபைல் ஃபோனோ இல்லாட்டி சரி ஒரு வாட்சோ இல்லாட்டி சரி ஒரு ப்ராடக்டை இன்டர்நெட்ல வாங்குறோம், பை பண்றோம், செல் பண்றோம். ஸோ இது எல்லாமே யாருக்குள்ள வருவா? இன்டர்நெட், சாரி, இ காமர்ஸ்குள்ள தான் வரும். இ காமர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இ காமர்ஸ்னா என்ன? அப்ப இ காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு நீங்க கேள்விப்படுறீங்க. இ காமர்ஸ் வெப்சைட்னா ஒரு ப்ராடக்டை செல் பண்றது, அப்படி இல்லாட்டி பை பண்றதுக்கான ஒரு வெப்சைட். ஒரு வர்த்தகம், அதாவது ஒரு பிசினஸ் நடக்குது அந்த இடத்துல. சரியா? ஒரு காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு பிசினஸோ இது சரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை சொல்லுவோம் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் இ லேர்னிங். இ லேர்னிங்னா எலக்ட்ரானிக் லேர்னிங். நம்ம இப்போ படிக்கிறதும் இ லேர்னிங் தான். என்ன இ லேர்னிங்னா, அதாவது எங்கேயோ இருக்கனா எங்கேயோ இருக்க உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன். அப்போ லேர்ன் பண்றது இ லேர்னிங்க்கு யூஸ்ஃபுல் ஆகுது இணைய கல்வி. மொபைல் கம்ப்யூட்டிங், செல்லிட கணித்தல், சரியா, நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இன்டர்நெட்ல சேவைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து வருவோம் கிளவுட் கம்ப்யூட்டிங். இதுதான் மெயினா நம்ம பார்க்க போற விஷயம் இன்னைக்கு. சரி, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கிளியரா? எல்லாரும் கிளியர் தானே? எல்லாரும் மெசேஜ் பண்ணணும். எல்லாரும் கிளியரா இது வரைக்கும் படிச்சது? இன்டர்நெட் ரிலேட்டடா நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள். இன்டர்நெட்னா என்ன, புரோட்டோகால்னா என்ன, அதே மாதிரி இப்போ இன்டர்நெட் சேவைகள், இன்டர்நெட் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டா நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஓகே தானே? கிளியர் தானே? ஓகே, எல்லாம் மெசேஜ் பண்றீங்க கிளியர்ன்ட்டு. சரி, அப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். சரி தானே? அடுத்தது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மேகர் கணினி. அது என்ன மேகர் கணினி? ஓகே, சரி, அதுக்கு முதல்ல இதெல்லாம் ஓகே தானே? மேல இருக்கிறது எல்லாமே இணையத்தின் ஓகே, அது சொல்லி சொல்லிட்டு ஓகே. மேக கணினினா இணையத்தினூடாக, பாருங்க நோட்ஸ் வச்சு பாருங்க. இணையத்தினூடாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் தரவுகளை சேமிக்கவும் பெறவும் கூடிய சேவை. இணையத்தினூடாக, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு இடத்துலையும், எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு டேட்டாவை சர்வ் பண்ணி மறுபடியும் என்ன செய்யலாம்? அதை ரெட்ரைவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது சேமிக்கவும் பெறவும் முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கூகுள் டிரைவ் எடுத்து, கூகுள் டிரைவ், இதுதான் கூகுள் டிரைவ் வச்சுக்கோங்க. மேக கணினியை நம்ம இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். சரி, இந்த கூகுள் டிரைவ்ல டிரைவ் இருக்கு. கூகுள் டிரைவ், ஜி டிரைவ். இந்த ஜி டிரைவ்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். என்ன விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. எந்த போட்டோஸ் இருக்கு, இது எல்லாமே இந்த போட்டோஸ். நான் என்ன செய்யறேன்? இது எல்லாத்தையுமே நான் இது டிரைவ்ல, எந்த டிரைவ்ல நான் சர்வ் பண்ணி வச்சிட்டேன். சர்வ் பண்ணி வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? வேற ஒரு, நான் இப்போ வந்து என் கையில போன் இல்ல, சரி, என் ஃப்ரெண்டு வந்து கேட்கலாம் அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ என் கையில போன் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்? அவன் போனை எடுத்து சேம் இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அந்த டிரைவ்ல இருந்து நான் என்ன செய்யறேன்? போட்டோஸை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன்.
இதைத்தான் சொல்லுவோம். அதாவது இணையத்தினூடாக, இணையத்தை யூஸ் பண்ணி, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எந்த ஒரு இடத்திலும், சரியா, எந்த ஒரு இடத்துல நான் ஒரு வேற இடத்துல போன் வச்சுட்டு வந்துட்டேன், இப்ப வேற இடத்துல நான் அந்த டேட்டா கொடுக்கணும். எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு நேரத்திலும், நைட் 12 மணிக்கும் எடுக்கலாம், காலையில 1 மணிக்கும் எடுக்கலாம், அதே மாதிரி விடிய காலைல 6 மணிக்கும் எடுக்கும். அது பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் தரவுகளை சேமிக்கவும், அதாவது டேட்டாவை சர்வ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கவும் பெறவும் முடியும். அதான் சொல்றது கிளவுட் கம்ப்யூட்டிங். சரியா? எடுத்துக்காட்டு ட்ராப் ஃபேஸ்புக், ஜிமெயில். ஃபேஸ்புக் எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டை எங்க நீங்க ஓபன் பண்ணாலுமே உங்க அக்கௌண்ட்ல இருக்க போட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சாம்சங் கிளவுட், சாம்சங் கிளவுட்ல ஒரு விஷயம் இருக்கு, மொபைல் ஃபோனில் இது இருக்குது. சரி, இப்போ வர மொபைல் ஃபோன்ஸில் சாம்சங் கிளவுடில் நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேற ஒரு புது ஃபோன் வாங்கிட்டீங்க, இந்த ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒட்டோவாக என்ன செய்யும், உங்களோட பழைய ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாஸும் வந்துடும். உங்களோட கண்டெக்ட், உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ், அதே மாதிரி உங்களோட டேட்டா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டேட்டா, ஃபேஸ்புக் டேட்டா எல்லாமே என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கிறது அப்படியே எடுத்து. இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். சரியா? இதுல நன்மைகள் தீமைகள் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இதுல பாருங்க. ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ட்ராப் பாக்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டால கொடுக்குற ஒரு விஷயம். சரியா? அதுவும் அதே மாதிரி தான், டிரைவ் மாதிரி, கூகுள் டிரைவ் மாதிரியே தான். அடுத்து ஃபேஸ்புக் எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ்புக். சரி, ஜிமெயில் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது கூகுள் மெயில் எல்லாருமே யூஸ் பண்றது தான். சாம்சங் கிளவுட், ஐக்ளவுட் வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு இருக்குது. சரியா? ஐஃபோன் அதுகளுக்கு வந்து ஐக்ளவுட்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அதே மாதிரி தான் நம்ம கூகுள் டிரைவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி கூகுள் கிளவுட், ஏடபிள்யூஎஸ்ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்வீஸ் கம்பெனி, அமேசான். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீங்க. சரியா? ட்ராப் யார்டு, இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். சரியா? ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம். இன்னொரு விஷயம், நீங்க வந்து அடுத்த விஷயங்கள் இந்த ஐசிடில இவ்வளவுதான் சிலபஸ் இருக்குன்னா, நான் சிலபஸ்க்குள்ள இருக்கிறத மட்டுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். புக்குக்குள்ள மட்டுமே இருக்கிறது வந்து என்னைக்குமே ஏ வராது. சரியா? புக்குக்குள்ள இருந்து மட்டும்தான் கேள்வி வரும் அப்படின்னு நம்மளால சொல்லலாம். அதை தாண்டியும் கேள்வி வரலாம். ஏன்னா இதுக்கு புக் இல்ல, சிலபஸ் இவ்வளவுதானா, அதை தாண்டி கேள்வி வரலாம். இந்த முறை ஒரு ஃபார்மேட்ல கேள்வி வந்துருந்துச்சுன்னா அடுத்த முறை இன்னொரு ஃபார்மேட்ல வரும். அதே ஃபார்மேட்ல என்னைக்குமே வராது. அதே பேப்பரை அதே ஃபார்மேட்ல செய்யணும்னு அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. புது ஒரு கேள்வி, புது ஒரு மெத்தட், புதுசா ஒரு விஷயத்தான் கொண்டு வர பார்ப்பாங்க. அப்ப நம்மளும் நிறைய அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்னைக்கு இருக்க விஷயம் நாளைக்கு பழசாகும். சரியா? கூகுள்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, இப்ப கூகுள் யூஸ் பண்றதோட வீதமே குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சிருச்சு? இப்பதான் ஜெமினை வந்துருச்சு, ChatGPT வந்துருச்சு, க்ளோட் வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய ஏஐ வந்துருச்சு. அப்ப கூகுளோட அந்த யூசேஜ் பாத்தீங்கன்னா சரியான மாதிரி குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு ஏஐ இருக்கு, நாளைக்கு அது இல்லாம புதுசா ஒண்ணு வரணும். ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாறுற விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஐடி. சரிதானே? ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் நன்மைகள் தீமைகள். சரி, என்ன நன்மை என்ன தீமைன்னு பார்ப்போம். சரி, முதலாவது பாருங்க, எந்த இடத்திலிருந்தும் அணுகலாம். ஓகே, நன்மையில பாருங்க, எங்க இருந்து வேணாலும் நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் அக்சஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து உங்களோட வீட்ல இருந்து அக்சஸ் பண்ணலாம், இன்டர்நெட் இருக்க இடத்துல. சரி, இன்டர்நெட் இல்லாத இடத்துல நான் சொல்லல, இன்டர்நெட் இருக்க இடத்துல நீங்க எங்க இருந்து வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவ்ல இருக்க போட்டோஸை பார்க்கலாம். பாஸ்வேர்டு யூசர் நேம் இருந்துச்சுன்னா நீங்க எங்க இருந்து வேணாலும் பார்க்கலாம். அதே மாதிரி மென்பொருள் கொள்வனவு செலவு இல்லை. சரியா? இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப டிரைவ் ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கி அதுக்கு நீங்க காசு கட்டுறீங்களா? கூகுள் 15 GB தராங்க ஸ்டோரேஜ், 15 GB ஸ்டோரேஜ் வந்து தராங்க. அதுக்கு நீங்க காசு கட்டுறீங்களா? ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி இலவசமும் இருக்குது. சரியா? பரிமாறிப்பு குறை பராமரிப்பு தான் பரிமாறிப்புன்னு போட்டிருக்கேன். பரிமாறிப்பு, பராமரிப்பு, அதை வந்து வெட்டிட்டு மாத்திங்க. பராமரிப்புக்கு பரிமாறிப்பு இருக்கு. பராமரிப்பு செய்ய, பராமரிப்புனா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் குறைவு நமக்கு. சரியா? அந்த விஷயம் குறைவு. அதனால எங்கிருந்தும் சேவை பெறலாம், எந்த இடத்திலிருந்தும் அணுகலாம், எங்கிருந்தும் ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? அடுத்து தீமைகள், இப்பதான் பிரச்சனையே. வேக இணையம், அதே மாதிரி இணையம் இல்லாமல் பயன்படுத்த முடியாது. இன்டர்நெட் வேணும், ஒரு வேகமான ஒரு ஸ்பீட் இன்டர்நெட் வேணும். அப்படி இல்லாட்டி ஒரு அளவான ஒரு ஸ்பீட்ல இருக்க ஒரு இன்டர்நெட் சரி வேணும். இன்டர்நெட் இல்லாம நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. இப்ப எனக்கு போட்டோஸ் வேணும், இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அது ஒரு தீமை. சரியா? அதே மாதிரி டோஸ் அட்டாக், தாக்குதல். சரியா? டிடோஸ் அட்டாக், அந்த அட்டாக், அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு.
ஸோ பாதுகாப்பு குறைவு. சரி, அதைத்தான் என்ன செய்யுங்க டிடோஸ். இந்த டிடோஸ்னு அந்த இடத்துல வந்து டொஸ்ன்னு மட்டும் போட்டிருக்காங்க. டிடோஸ் டி ஒன்று எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி. சரி, டிடோஸ்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்டாக்கிங் மெத்தட். இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இந்த ஹேக்கிங் இருக்கு தானே, இந்த ஹேக்கிங்குள்ள நிறைய டைப் ஆஃப் ஹேக்கிங் இருக்கு. ஃபிஷிங் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடோஸ் அட்டாக் இருக்கு, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் இருக்கு, இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நான் லாஸ்ட்ல படிச்சுக்கணும். ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பாடம் இருக்கு, அதில் படிக்கணும் நம்ம டீட்டெயில். ஸோ இதெல்லாமே ஹேக்கிங் டைப். சரியா, அதுல ஒன்று தான் டிடோஸ். இந்த மாதிரி என்ன செய்யலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து திருடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை தான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. சில நிறுவனங்கள் ஒத்துழைப்பு குறைவு. ஓகே, இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சரியா, எது சரி ஒரு எரர் வந்துருச்சு, டவுன்லோட் ஆக மாட்டேங்குதோ, இல்லாட்டி எது சரி ஒரு பிரச்சனை, ஓபன் பண்ண முடியல, அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து அக்சஸ் பண்ண லொகின் பண்ணிக்க முடியல, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, அது அவங்க சைட்ல இருக்க பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு கம்பெனி, இப்போ கூகுள் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சரி கேட்கலாம். இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸும் இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நீங்க அவங்கள வந்து 24/7, அதாவது 24/7 இது அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு நம்பர். இந்த 24/7 அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தர 7 அப்படின்னா எல்லா நாளும் எக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. எப்பயுமே 24 மணி நேரம் எப்பயுமே அக்சஸ் பண்ணலாம். சரி, அப்படி ஒரு விஷயம் தான் இது. அந்த மாதிரி எல்லா நேரமும் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. அவங்க பல சின்ன சின்ன கம்பெனியா இருந்தா அவங்கள வந்து எந்த நேரமும் நீங்க அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படி அக்சஸ் பண்ண முடியாது எந்த நேரமும்? ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நைட் டைம் அப்படின்னா அவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா இது கூகுளா இருந்தா டே நைட் ஷிஃப்ட் போட்டு சரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள கண்டெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டெக்ட் பண்ணலாம். அதை தான் சில நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறைப்பு, அதே மாதிரி மின் இழப்பு சேவையை பாதிக்கும். ஓகே, இப்போ கரண்ட் இல்லை, 2 நாள் கரண்ட் இல்லை, சார்ஜ் இருக்காது ஃபோனில் சார்ஜ் இல்லாட்டி அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். சரி, அடுத்த விஷயத்துக்கு வரும். ஓகே, இதை பார்ப்போம். இதை பார்த்துட்டு முடிப்போம் கிளாஸ். ஓகே, மேக கணினியின் 3 முக்கிய சேவைகள். ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். நம்மட கணனி முறைமையில கணனி 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 முறைமையில நன்மைகள், சரியா, நன்மைகள் நம்ம முத பார்த்தீங்கன்னா கைமுறை கணனி முறை. அந்த கணனி முறைமையில நன்மைகள்ல 24/7 இது கீவேர்டு. இதை எழுதிருங்க. இதுவும் ஒரு வகையான பாயிண்ட்ஸ் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் டயர்ட் ஆகும். சரியா, மனிதன் ஹியூமன் டயர்ட் ஆகலாம். ஆனா என்னைக்குமே கம்ப்யூட்டர் டயர்ட் ஆகுமா? கிடையாது. அதுக்கு கரண்ட்டை கொடுக்குற வரைக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது 24/7. அப்ப இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா வர வேண்டிய ஒரு விஷயம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சு. ஓகே, இப்ப நான் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ல போறது கண்டிப்பா கேள்வி எக்ஸாம் பேப்பர்ல வரும். சரியா, முதலாவது இந்த மேக கணினிகள் வந்து 3 முக்கிய சேவைகளை கொடுக்குது. இந்த மேக கணினி 3 முக்கிய சேவைகளை கொடுக்குது. முதலாவது IaaS, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், IaaS. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு. அடுத்து PaaS, அதாவது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், PaaS. அடுத்து SaaS, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். அப்போ IaaS, PaaS, SaaS, இந்த 3 தான் மெயினா கொடுக்குறாங்க. இந்த IaaSனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். அப்படியே என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தரவு சேமிப்பு மற்றும் மீட்பு உட்கட்டமைப்பு. அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே டைம்ல அந்த டேட்டாவை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுல கட்டமைப்பு, அதை மெயின்டைன் பண்ணலாம். சரியா, அப்ப இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறவங்க தான் யார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா IaaS. சேமிப்பு, தரவு சேமிப்பு, அப்புறம் அதுக்கான கட்டமைப்பு கொடுக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னது? உட்கட்டமைப்பு. அந்த உட்கட்டமைப்பை கிரியேட் பண்ற மாதிரி எது சரி ஒரு சர்வீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அது IaaS. சரியா, அடுத்து PaaS, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இந்த மென்பொருட்களை கொடுக்குறது. ஒரு எக்ஸாம், ஓகே, இதை பார்த்துட்டு போயிருமே.
இந்த ஐடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், இதை யாரு கொடுக்கலாம்? சேமிப்பு, தரவை சேமிக்கிறதும் அதை மீட்கிறதும் அதே மாதிரி உட்கட்டமைப்பு டிரைவும் இதுக்குள்ள ஒரு வரும். இது அதுக்குள்ள நீங்க தரவை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம், அதுக்கான நீங்க வந்து என்ன செய்யலாம் மட்டும் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது அதுக்குள்ள வரும். பாஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மென்பொருள் உருவாக்கம், சரியா, மென்பொருள் உருவாக்கம், சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மென்பொருட்களை பயன்படுத்துறது இல்ல, பயன்படுத்துறது வந்து இவருக்குள்ள போயிடுவாங்க. நான் சொல்றேன் அது என்னன்னு. மென்பொருட்களை உருவாக்குது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அங்க போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணலாம், மென்பொருட்களை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் ஒரு இடத்தை கொடுக்கும், சரியா, பிளாட்ஃபார்ம் கொடுக்கும், அதை பில்ட் பண்றது. சாஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் மென்பொருட்களை பயன்படுத்துது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்றோம் வேர்டை வந்து ஆன்லைன்லேயே யூஸ் பண்ணலாம், 365 ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயே செய்யலாம். அப்போ சாஸ் பாஸ் அதே மாதிரி ஐடபிள்யூஎஸ், இது ஐடபிள்யூஎஸ் சொல்ல வேணாது. அப்போ ஐடபிள்யூஎஸ், பிடபிள்யூஎஸ், எஸ்டபிள்யூஎஸ். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மூணு மூணு விஷயம். மூணை தான் மெயினாக யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் கொடுக்குது, சரியா. அப்போ இன்னைக்கு படிச்ச விஷயம் அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு படிச்ச விஷயத்துல எதுவும் டவுட் இருக்கா? மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. ஓகே, கிளியரா? கிளியர்னா கிளியர்னு போடுங்க, டவுட்னா டவுட் என்னன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்தோம், மேகக்கணினினா என்னன்னு பார்த்தோம். இன்டர்நெட் இணையம்னா என்னது, அதாவது வலையமைப்புகளை வலையமை, அது ஹிஸ்டரி பார்த்தோம். அது சர்வீசஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். மேகக்கணினினா என்னன்னு பார்த்தோம், அதுல சர்வீசஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் விஷயங்கள் நடக்குதுன்னு தான் பார்த்தோம். ஓகே தானே? இப்போ எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடுங்க, இன்னைக்கு படிச்சது கிளியரா? எஸ் சார், கிளியர். எல்லாருக்கும் கிளியரா? எஸ் சார், கிளியர். ஓகே, நாளைக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படிக்க இருக்கு, சரியா. நாளைக்கு எப்படியும் ஒரு 1.5 hour மாதிரி தான் கிளாஸ் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ரெடி ஆகிவாங்க. ஓகே, ஃபுல் கிளியர். ஓகே டன், சரியா. நாளைக்கு ஒரு 1.5 hour மாதிரி சரி கிளாஸ் நடக்கும். இன்னைக்கு 1 hourல முடிஞ்சிருச்சு, ஏன்னா அடுத்த டாபிக் இப்போ என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய சாப்டர் ஒன்று, சரியா. கம்ப்யூட்டரை கம்ப்ளீட்டாக பார்க்குறது, ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், அதில் இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, ஸ்டோரேஜ் டிவைஸ்னா என்ன அப்படின்ட்டு அது ஒரு பெரிய சாப்டர், பெரிய டாபிக் ஒன்று. 1.4, சரியா. அப்போ இது வரைக்கும் பார்த்தா 1.1, 1.2, 1.3 இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எப்பயுமே. சும்மா டியூட் இருக்கு தானே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டியூட்ல நிறைய ஸ்பேசஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், சரியா. நீங்க தனியா ஒரு காப்பி தான் எழுதி நோட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, சரியா. நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க நான் எழுதிக்கிட்டு போற விஷயங்கள சின்னதா ஒரு பென் அப்படி சரி ஒன்று எடுத்து நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைப்படுறத குயிக்கா நீங்க எழுதிக்கலாம், சரி தானே. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் எப்படியுமே இருக்குங்க, நீங்கள் படிச்சு கொடுத்துருக்கும் சரி நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம், சரி. அப்படி இல்லாட்டி அந்த டைம் நான் இனிமேல் உங்களுக்கு டைம் ஒன்று தானே, சரி, முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது, சரி தானே. ஓகே, அந்த மாதிரி நான் சரி சொல்லிட்டு போறேன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கேன், சரி. அப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, சரி. ஏன்னா டியூட்ல நிறைய இடங்கள், டியூட் உங்களுக்கு தான், அந்த டியூட்ல நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் வேணாலும் எழுதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த அந்த ரிலேட்டடான அந்த ஐடி ரிலேட்டடான எந்த விஷயம் வேணாலும் அதை எழுதிக்கலாம், சரி. ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் கிளியர். அப்போ நான் இந்த கிளாஸ் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ, ஃப்ரைடேனா. ஸோ ஃப்ரைடே 1.5 hour சரி கிளாஸ் இருக்கும் எப்படியுமே. அன்னைக்கு கொஞ்சம் நிறைய படிப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி வாங்க, சரியா. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 hour போல 150 மினிட்ஸ் தானே இன்னைக்கு போயிருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நிறைய படிக்க இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1.4 வந்து பெரிய டாபிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கணும், சரி. அப்போ இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன், சரியா. மற்ற அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம், சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எனக்கு ஓகே, சரி. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட்.